51 லட்சம் என்பது இப்போ மலையக பாஷையில் சொன்னால் 5 தோட்ட தொழிலாளர்களின் ஊழியர் சேவலாப நிதி. ஒரு ஆள் 2 பேருட்டு இல்லை. அப்போ இபிஎஃப் யானை முழுங்கிருச்சு சொல்லிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இன்னொரு பதில் சொல்கிறது. இபிஎஃப் 5 இபிஎஃப் 5 தொழிலாளர், சும்மா சராசரியாக சொல்கிறேன் நான். ஒரு தொழிலாளிக்கு 10 லட்சம் இருக்குமாக இருந்தால் நாளையிலிருந்து நீங்கள் நடக்க போகிற இந்த பாதையின் பெறுமதி 51 லட்சம் என்றால் 5 தொழிலாளர்களின் இபிஎஃப் பெறுமதியை அரசாங்கம் கொடுத்திருக்கிறதே தவிர தின்று விடவில்லை என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் முதல் புரிஞ்சு கொள்ளணும். இது அரசாங்கத்தின் நிதி. மற்றவர்களிலிருந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி அமைச்சுக்கு வந்த பிறகு மலையகத்திற்குள் வந்த மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு வந்து இந்த செலவுகளை செய்கின்றோம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியதுதான். முந்தைய அதை சொல்றதே இல்லை. முதல்ல அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த நிதி செலவழிக்கப்படுகிறது என்பதே சொல்லப்படவில்லை. எல்லாம் அவங்க வீட்டில் பொக்கெட்லேருந்து கொடுத்த மாதிரி தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதனாலேயே நாங்கள் அரசாங்கத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டோம். அப்படி அல்லாமல் அரச சேவைகளை தோட்டப்பகுதியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் அடிப்படையில் பல்வேறு விதமான திட்டங்களை முன்வைத்து பல்வேறு பாதை அபிவிருத்திகள், பாடசாலை அபிவிருத்திகள், வீடமைப்பு இப்படி கொண்டு வந்த போதுதான் இந்த வைத்தியசாலைகள் எங்களது அடுத்த இலக்காக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் போட்டுக்கொண்டிருப்பது வைத்தியசாலைகளுக்கான பாதைகள். எங்களது அடுத்த இலக்கொன்று இருக்கிறது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். தேர்தலில் வாக்களிப்பது வாக்களிக்காமல் விடுவது அல்ல. எங்களது திட்டங்கள் எதை நோக்கியதாக இருக்கிறது? இப்போதைக்கு நாங்கள் எமது அமைச்சரின் இந்த தூரநோக்கு சிந்தனையினூடாக மலையகம் எங்கும் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கான பாதைகளை அபிவிருத்தி செய்கிறோம் என்பது, அடுத்ததாக இந்த வைத்தியசாலைகள் அனைத்தும் அரசாங்க வைத்தியசாலைகளாக மாறப்போகின்றது என்பதற்கான அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதான் முக்கியம். இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தான். எங்களது இலக்கு அதுதான். நாங்கள் இன்னும் சுகாதார துறையில் அரச மட்டத்தை அடையவில்லை. அரசு சுகாதார முறைமை எங்களுக்கு வந்து சேரவில்லை. இந்த முறை சூரியகாந்தி பேப்பரை பார்த்தீங்கன்னா கடைசி பக்கம் ஒரு பெரிய விளம்பரமே அது சம்பந்தமாக போட்டிருந்தாங்க. நாங்கள் பல தடவை பேசியிருந்த போதும் கூட ஒரு அரசார்பற்ற நிறுவனம் அது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் போட்டு எவ்வாறு நாங்கள் சுகாதாரத்துறையில் இதிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார்கள். எங்களது அரசியல் இலக்கு என்பது அதனை கொண்டு வர வேண்டியதுதான். எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்துவிட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பிரதி அமைச்சர் பதவி எடுப்பதல்ல எங்களது நோக்கம். பிரதி அமைச்சர் பதவி எடுப்பதில் இப்போ எனக்கு பெரிய ஆசையாக இருக்கிறது. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்படியே தெரியல, அடுத்து வர்ற 2.5 வருஷத்தை பார்த்து நான் அதிக ஆர்வமாக இருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அமைச்சர் திகாம்பரம் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சை பொறுப்பேற்றதுடன் நுவரெலியா மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல, முழு மலையக மக்களும், எங்கெல்லாம் மலையக மக்கள் லயத்தில் வாழ்கிறெல்லாம் அவர்கள் எல்லா இடத்திலும் தனி வீட்டத்தை கிட்டத்தை கொண்டு வருவோம் என்பதை நிபந்தனை அடிப்படையில் முன்வைத்து அதனை பரவலாக முன்னெடுத்து இன்னைக்கு ஒரு செல்நெறி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மலையக மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்களுக்கு புதிய கிராமங்கள் வேண்டும், புதிய வீடுகள் வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரம் மாற்றப்பட வேண்டும், வாழ்க்கை சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு செல்நெறி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. அதனை கொண்டு நடாத்துவதற்கு ஒரு உரிய நிறுவனம் இல்லை. இத்தனை வருஷ காலம் அமைச்சு பதவி வைத்திருந்தவர்களால் மலைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு அமைச்சுக்களை பெற்றுக்கொள்ள முடிந்ததே தவிர அந்த அமைச்சுக்களின் ஊடாக வேலை செய்வதற்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொள்ள முடியவில்லை. மலையக வரலாற்றிலே அமைச்சு பதவி ஏற்று 2 வருடங்களுக்குள் மலைநாட்டு புதிய கிராமங்களை உருவாக்குவதற்கான அரசாங்க அதிகார சபை ஒன்றை உருவாக்கிய பெருமை அமைச்சர் திகாம்பரத்திற்கு மாத்திரம்தான் உண்டு என்பதுதான் இந்த கடந்த வார கேபினட் அறிக்கையில் சொல்கிறது. எனவே அமைச்சர் திகாம்பரம் 100 வருஷம் வாழ போறவரல்ல, நானும் வருஷம் வாழ போறேன், இல்லை 100 வருஷம் வாழ போறவரல்ல. ஆனால் அதிகார சபை என்கின்றது மலையகத்திற்காக மலையக மக்களுக்கான ஒரு தனியான அதிகார சபை அரசாங்க நிறுவனமாக அது இயங்கப் போகிறது. வீடமைப்பு முதலான உட்கட்டமைப்பு வசதிகள் முதலான செய்வதற்கு அரச பொறுப்பில் ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதனை கொண்டு வர முடியும் என்றால் அது அமைச்சர் திகாம்பரம் காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது என்று செய்தியை சொல்ல வேண்டும். நான் என்ன ஆர்வமாக இருக்கிறேன் என்றால், இவ்வாறு 2 வருடங்களுக்குள் அமைச்சரின் பணிகள், எமது அமைச்சரின் பணிகள் பல கட்டங்களை கடந்திருக்குமாக இருந்தால் அடுத்து வர்ற 2.5 வருட காலப்பகுதியில் ஆரம்ப நிலை கைத்தொழில்கள் மலையகத்தில் அப்படியே கோடி கொட்ட போகுதுங்க. அதுதான் நான் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப கைத்தொழில் வரப்போகுது.
புலியாவத்தில் ஆரம்ப கைத்தொழில் வரும், அட்டனில் ஆரம்ப கைத்தொழில் வரும், நுவர்லியாவில் ஆரம்ப கைத்தொழில் வரும், பாருங்க ராகலையில் ஆரம்ப கைத்தொழில் வரும். ஆரம்ப கைத்தொழிலை வாங்கி அப்படியே நம்ம மக்களை செல்வ செழிப்பாக மாற்ற போகிற அந்த 2 வருடத்தை தான் நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்சா 2.5 வருஷத்துல ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்கி காட்டுங்கள், நாங்கள் அடுத்த முறை வாக்குதாரோம். ஒன்றை உருவாக்கி காட்டுங்க முடியும்னா. வாங்கி இருப்பது ஆரம்ப கைத்தொழில் அல்ல, அவர்கள் தொழிலை பார்த்துக் கொள்வதற்கு. நாங்கள் அந்த நிபந்தனையின் அடிப்படையில் வேலை செய்வது அல்ல என்பதற்கு உதாரணம் தான் தேர்தலை ஒருபுறம் வைத்துவிட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்து இன்று வந்திருக்கிறோம். இதையும் தாண்டி மகிழ்ச்சியான செய்தி இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு வருது. இப்போ தான் திரும்ப 2 மாதத்துக்கு பின்னுக்கு போயிருக்கிறீங்க. ஆஹா, பழைய மாதிரி நம்ம தோட்டங்களுக்கு வேலை நடக்குது, பழைய மாதிரி கூட்டங்கள் நடக்குது, எப்போதும் போல வேலை திட்டங்கள் நடக்குங்கிற மனநிலை இப்போ வந்தபோது தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நாங்கள் ஓட்டு போட்டோம் தானே, வித்தியாசம் தானே கொஞ்சம் வந்துச்சு, ஓட்டு போடாமல் நீங்கள்லாம் ஓட்டு போடவில்லை என்பதாக இங்கே பேசப்பட்டது எனக்கு பிடிக்கல. அப்படி அல்ல. யார் வாக்களித்தீர்களோ அவங்க தான் நிற்கிறீர்கள், யார் வாக்கு கழட்டார்களோ அவர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் கைமாறு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. தேர்தல் முறை மாற்றம் அப்படியான தோற்றத்தை கொடுத்திருக்கு. இந்த தேர்தல் முறை மாற்றின பிறகு அப்படியான தோற்றத்தை கொடுத்திருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற முன்னணி எது? நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேர்தல் முடிஞ்ச ஐக்கிய தேசிய கட்சி தான். ஐக்கிய தேசிய கட்சியின் ஞான சின்னம் தான் நுவரெலியா மாவட்டத்தில் 1,65,560 வாக்குகளை பெற்று 1ஆம் இடத்தில் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் மொட்டு 1,07,000. 3ஆம் இடத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், 4ஆம் இடத்தில் வெத்தலை. அப்படித்தான் போகுது. ஆனால் இந்த தேர்தல் முறைமையும் தேர்தல் முறை முடிஞ்ச பிறகு நடந்த நாடகங்களும் உங்களுக்கு வேற மாதிரியான படம் ஒன்று கொடுத்து அப்படி இருக்குது. அது எப்படின்னா, ஒருத்தரை ஒரு அப்பாவை நம்பியிருக்காங்க, புத்தகம் வாங்கிட்டு சொல்லி மகள் சொல்லியிருக்கு எனக்கு 8ஆம் வகுப்பு புத்தகம் வாங்கிட்டு வான்னு சொல்லி. அவர் கடை போயிருக்காரு, 8ஆவது புத்தகம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு புத்தகம் வாங்கிட்டு தான் வந்தார். 2 புத்தகம் வாங்கிட்டு வந்தார். எத்தனைக்கு? 1க்கு 2 புத்தகம் வாங்கிட்டு வந்தார். அப்போ மக கேட்டிருக்கு, நான் 8ஆவது புத்தகம் வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் என்ன 2 புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 8ஆவது புத்தகம் இல்லைம்மா, அதனால 4ஆவது புத்தகத்தில் நான் 2 வாங்கிட்டு வந்தேன் நேரம். சரிதானே? அந்த கதை தான் 1ஆம் இடம் இருக்க ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு 2ஆவதாக வந்தவங்களும் 3ஆவதாக வந்தவங்களும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் 1ஆம் இல்லைங்கிறாங்களாம். இப்போ அப்படியே செய்யலாம் தானே? வகுப்பில் 1ஆம் இடம் வந்த ஒரு பக்கம் இருக்க, 2ஆம் பிள்ளை எடுத்தவன் 3ஆம் பிள்ளை சேர்ந்த மார்க்ஸையும் கூட்டி நாங்கள் தான் 1ஆம் பிள்ளைங்கிறக்காக தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே 8ஆவது புத்தகம் கேட்டால் நாங்கள் 8ஆவது புத்தகம் தான் வாங்கி கொடுப்போம். 4ஆம் வகுப்பு புத்தகம் 2 கதை நம்மக்கிட்ட இல்லை. அதனால இந்த தேர்தல் முறை மாற்றம் பெற்றாலும், இங்கே பிரதேச சபை உறுப்பினர் வட்டாரத்தில் போட்டியிட்டவர் வந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல வருகிறேன். புலியாவத்தை பகுதிக்கு 1க்கு 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு சொல்லுங்கள்.